ஜானு 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 ஜானகி கிடுக்குடா. லேட்டா வந்தேன் கோவமா? உனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ அதை ஏன்ட்ட கொடுங்க, காதல வச்சுக்கிறேன். அடடே மாமா. என்ன மாமா, என்னது தலையில துண்டு? எப்போ நீங்க பார்க்கவே இல்லையே? நான் உங்களை பார்த்துட்டேனே, பஸ்ல வந்தேன். நீங்க ட்ரெயின்ல சௌரியமா வந்திருக்கலாம், எதுக்கு பஸ்ல வந்தீங்க? ட்ரெயின்ல வந்திருந்தா சௌரியமா இருந்திருக்கும், ஆனா பொட்டி தூக்குறதுக்கு ஆள் இருந்திருக்காதே. பஸ்ல வந்தாதான் பொட்டி தூக்குறதுக்கு ஆள் இருக்க. என்ன மாமா பொடி வச்சு பேசுறீங்க? நான் ஒண்ணும் பொடி வச்சு பேசல, புகையில வச்சு பேசல. நேராவே கேக்குறேன், ஏன் லேட்டு? என்ன ஜானகி, உங்க அப்பா கிட்ட சொல்லலையா? மாமா சொத்தை பிரிக்க சொல்லி எங்க அப்பா பேர்ல கேஸ் போட்டிருக்கேன். அது சம்பந்தமா வக்கீல கீழ பாக்க போனா அது தலைக்கு மேல வேலை வந்துருச்சு. தலைக்கு மேல வேலை? அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. ஒத்துக்கு வேற செஞ்சுட்டாரு. ஏன் மாமா, ஏன் ஜானகி அழுவுது? அதான் என்ன செய்ய முடியும், சிரிக்கவா முடியும்? புருஷன் மூட்டை தூக்குறத பார்த்து. நான் மூட்டை நானா? மாப்பிள போதும், நிறுத்து. என் குடும்பத்தை ஏமாத்திட்டியே. என்ன நான் ஏமாத்திட்டேனா? பின்ன என்னங்க, நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல கூலி வேலை பார்த்தது எங்க அப்பா பாத்துருக்காரு. பஸ் ஸ்டாண்ட்ல கூலியா? மாமா என்னைய பாத்தீங்க? மாமா நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நீங்க பார்த்தது என்னையா இல்ல என்ன மாதிரியா? நீங்க தான். மாமா நீங்க பார்த்தது என்ன இல்ல என் தம்பிய. தயவு செய்து யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. தம்பியா? ஆமா மாமா, சிங்கப்பூர்ல எங்க அப்பா பேரை கெடுத்தது மட்டும் இல்லாம மெட்ராஸ்க்கு வந்துட்டு அந்த பொறுக்கி ராஸ்கல். ஜானு என்ன நம்பு ஜானு. நம்ப மாட்டீங்கல்ல? மினிட்ல வா. நீங்க பார்த்தது இவ்வளவுதானே? உங்க போட்டோவை காமிக்கிறீங்க? அதான் இல்ல, இது என் தம்பி போட்டோ. மகா மொரட, எங்க வீட்டுக்கே ஒரு களங்கம். இவன் தொல்லை தாங்காம அப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அப்பாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல கூலியா இருக்கான். அசிங்கப்படுத்தவனா இருக்கானே. ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல வேலு அப்படின்னு ஒண்ணு திரும்பி பார்த்தானே. அவன் பேரு வேலு, நாங்க ரெட்டை. ரெட்டையா? என் பேரு தங்கவேலு, அவன் பேரு வைரவேலு. மாமா உங்களை முதல்ல பார்த்த உடனே நீங்க யாருன்னு கேட்டிருப்பானே. கேட்டான். மாமா அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க, நீங்க மாமனான்னு சொல்லிடாதீங்க. பணம் கேட்பான், பயங்கரமான செலவாளி. ஏன் மாப்பிள, அவனுக்கும் உங்க அப்பாவுக்கும் என்ன தகராறு? என்ன தகராறு? சொத்தை பிரிச்சு கொடுங்கிறான். உங்களுக்கு பாயான் தெரியுமா? என்னதான் மோசமா இருந்தாலும் அவனுக்கும் பங்கு உண்டு இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க, அப்பா சொன்னது கேட்டு நான் உங்களை என்னென்னமோ. எனக்கு இப்படி ஒரு தம்பி பிறந்திருக்கான், நான் தான் வருத்தப்படும். என்ன மன்னிச்சிடு. உனக்கு பசிக்குதா? எனக்கும் பசிக்குது, வா சாப்பிடலாம். தம்பிக்கும் பாதி சொத்து உண்டா? சின்ன மாப்பிள, உங்க சொத்தை இந்த ஆள வந்தா ஜானகி டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னமோ கலெக்டர் வேலை பாக்குற மாதிரி அவசரப்படுறீங்க. வக்கீல தானே பாக்க போறீங்க, கொஞ்சம் லேட்டா போனா என்னமா? ஆமா உங்க அப்பா எங்க? கூப்பிடவா? ஐயோ எங்கன்னு கேட்டேன். ஏன்? கிடுகிடா. ஐயோ ரொம்ப மோசம் நீங்க. ராத்திரி இதை விட மோசமா இருக்கும். பி ரெடியா? என்ன மாப்பிள, வக்கீல பாக்க புறப்பட்டாச்சா? ஏன் மாப்பிள, வக்கீல் எப்படி அவன் பாட்டு கேஸை இழுத்தடிச்சு இந்த சொத்து பூரா உங்க பிள்ளைங்களுக்கு சேர்ற மாதிரி லேட் பண்ணிட போறான்? ஐயோ பெரிய வக்கீல் மாமா. ஆமா மெட்ராஸ் கிட்ட சுத்தி பாக்கலையா? வீட்டுல கிடக்குறீங்க. எங்க ஊரை சுத்தி பாக்குறது, முதல்ல உங்க அப்பாவை பார்க்க முடியலையே. அவரெல்லாம் பார்க்க போவாதீங்க, உங்களை அவமானப்படுத்திடுவாரு. அட, உங்களுக்கு சேர வேண்டியதை தந்துட்டா அப்புறம் என்ன அவமானப்படுத்தினா என்ன, அசிங்கப்படுத்தினா என்ன? உங்களுக்காக நான் தாங்கிக்கிறேன். சீக்கிரம் போங்க போங்க போங்க. சரி வர மாப்பிள, அது என்ன கிடுகிடான்னு நல்லா இருக்கும் போல இருக்கு. எனக்கு சொல்லி கொடுங்களேன், ஊர்ல போய் யாருக்காவது செஞ்சு பாக்குறேன், சொல்லி கொடுங்க. வந்து நான் வரேன். என்ன மாப்பிள கடகடன்னு ஓடுறாரு, என்ன கிடுகிடான்னு நல்லா இருக்கும் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாரு. ஏமா நான் ஊருக்கு போறேன். ஊருக்கா? அதுக்குள்ளயா? நேத்து தானே வந்தீங்க? நேத்து தான் வந்தேன், இன்னைக்கு போறேன், நாளைக்கு வந்துடுறேன். என்ன குழப்பறீங்க? எதுக்கு வந்தீங்க, எதுக்கு போறீங்க? அடையம்மா, மாப்பிளை பார்க்கலான்னு வந்தேன், சின்ன மாப்பிளைய பார்த்துட்டா புறப்படுறேன். புரியலையே. ஏமா சொத்து பூரா மாப்பிளைக்குன்னு நினைச்சேன், ஆனா இப்ப பாதி தானே தெரியுது. மீதி அந்த பசான்கார தம்பிக்கு. அவன் பாட்டுக்கு லகேஜ் தூக்கிட்டு போற மாதிரி சொத்தை தூக்கிட்டு போயிட்டானா? விட்டுருவானா? ஆள வந்தானா கொக்கா? என்ன பண்ண போறீங்க? உன் தங்கச்சி மைதில எதுக்கு இருக்கா? தண்டத்துக்கா இருக்கா? அவளை சின்ன மாப்பிளை கட்டி வைக்க போறேன். எப்படிப்பா? அதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் தம்பி ஒத்துக்கணுமே. ஏன் ஒத்துக்காம? பஞ்சு நெருப்பின் பக்கத்துல வச்சா பத்திக்காம என்ன செய்யும்? சின்ன மாப்பிளைய இந்த வீட்டுல கொண்டாந்து வைக்க போறேன். அப்புறம் அவர் உன் தங்கச்சி மைதில வந்து வேட சொல்ல போறாரு. எப்படி ஆள வந்த ஐடியா? அப்பா
நீங்க எது செஞ்சாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யுங்க. யாரும் உன் வீட்டுக்காரட்டியா ஆ. கிழிஞ்சது போ. தம்பி பேர் எடுத்தால செவுத்துல போய் டம்மு டம்முன்னு முட்டிக்கிறாரு. இன்னும் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி சொன்னோம் முட்டி முட்டி இந்த வீடியோ தரமட்டம் ஆக்கிடுவாரு. முதல்ல மைதிலி சின்ன மாப்பிள பாக்கட்டும், அப்புறம் பாரு சொத்து பூரா நமக்கு. வேலைங்க இருந்தாலும் மைக்கு இருக்கும் இடத்திற்கு வரவும் வேலை என்கிற வேலை உத்துப்பா, உத்துப்பா, உத்துப்பா. யார் பாது மைக்ல கூவுனது? ஆபீஸ்ல போய் பாருப்பா. சரிப்பா. வேலை எங்க இருந்தாலும் வரவும் வேலை எங்க இருந்தாலும் வரவும். யார் இது? ஏய், மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டு அப்புறம் அரைஞ்சிரும். அசிங்கமா இருக்கு. என்ன இந்த லுங்கி இறக்கி விடுங்க. தம்பின்னு கூப்பிட்டு போறேன். யோ, தம்பி இப்படி சொல்லிட்டு அப்புறம் பாரு. சார் 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 இந்த பொட்டி கொடுங்க சார். எந்த பஸ் சார்? திருச்சி பஸ். நீங்க போங்க சார், நான் வரேன். ஐயோ, கன்றாவி. ஏன் தம்பி இது அசிங்கமா இல்லையா பொட்டி தூக்குறது? உங்க அந்தஸ்து என்ன? என் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்க மட்டும் என்ன பருத்தியாங்கல்ல நிக்கிறோம், சொந்த கால்ல தான் நிக்கிறோம். சோத்துக்கு என்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன். என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? பிச்சை எடுக்கிறது இல்ல பொட்டி தூக்குறது, இதை விட வசதியா ஒண்ணும் தெரியாத. டாக்ஸி கிக்ஸி ஓட்டுறது டாக்ஸிக்கு எங்க போறது? நான் பாத்துக்கிறேன். டிரைவரோட டாக்ஸி நான் கொண்டாந்து நிறுத்துறேன். இந்த மாதிரியா நான் உன் மாப்பிள்ளை இல்ல, மாப்பிள்ளையோட தம்பி. ரெண்டு ஒண்ணுதான். சார் நீங்க சில சமயம் தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே காபரவா இருக்கு. ஒண்ணும் காபராப்படாத, எல்லாம் எனக்கு தெரியும். ஊருக்கு போய் தயாரா இரு, டாக்ஸியோட வருவேன் தெரியுமா? பெரிய பொண்ணு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியாப்பா? அவர் ஒண்ணு ஒத்துக்கிட்டாரா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்களை இப்படி பாக்குறதுக்கு. நான் தான் சொன்னேனே கல்யாணம் ஆகி 2 மாசத்துல எல்லாம் சரியா போயிடும். என்ன மாப்பிள மாணிக்கம் கத்துற பாம்பு மாதிரி உசு உசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னப்பா ஐயா காலை உடைச்சிட்டாங்க. சாவ அடிக்காதியா, நாங்க 2 பேரும் ரெட்ட தம்பின்னு சொல்லியிருக்கேன்யா. தம்பியா? ஆமா. ஏயா புரோக்கர், மாப்பிளைக்கு ஒரு தம்பி இருக்காரு உனக்கு தெரியுமில்ல? முதல்ல ஏன் என்று சொல்லல? எனக்கு இப்பதானே தெரியும். ஏய். அது இவர் முரடா இல்லையா? இவர் அப்பா இவரை தள்ளி வச்சுட்டார் இல்லையா? அதான் உங்ககிட்ட சொல்லல. அப்படியா? கொஞ்சம் சொல்லி வையா. சிங்கப்பூர் புள்ள பாவம் பொட்டி தூக்குது, அசிங்கப்பூரா இருக்கியா? டாக்ஸி வாங்கி தரேன்னு சொல்றேன், ஒத்துக்க மாட்டுது. அது சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா மாப்பிள்ளை ஒத்துக்குவார். சரி, சரி, அது சரி. மாப்பிள்ளையோட தம்பி ஒத்துக்குவார். என்னது? என்னையாது தம்பின்னு சொன்னேங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல நீ. இதெல்லாம் சொல்லிட்டா செய்வாங்க, ஏதோ ஒரு புருடா விட்டு எல்லாம் உன்னாலதாயா. இப்ப நீ என்ன செய்யற? அவர் குடுக்கிற டாக்ஸியை வாங்கிக்க. மாமனார் விட்டு சீர்வரிசையா நினைச்சுக்க. ஏன்னா டாக்ஸில நல்ல துட்டு. அண்ணனா கண்ணியமா நடந்துக்க. தம்பியா மாமனார் சொத்தை கொள்ளாடி. மாமனார் சொத்தை மருமகன் கொள்ளாடிக்காம வேற யார் கொள்ளாடிக்க போறாங்க? அப்படிங்கிற இப்ப கேளுங்க. டாக்ஸி வேணுமா? வேணும். இதுக்கு தான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு புரோக்கர் வேணுங்கிறது. நான் வரதா? நான் வரேன் தம்பி. குட் மார்னிங். எந்திரிச்சிட்டீங்களா? ஜானகி காஃபி ரெடி. என்னங்க இதெல்லாம்? உனக்கு தெரியாம சமையல் முடிச்சிட்டு கடத்தருக்கு போய் உனக்கு பிடிச்ச பாதாம் அல்வா, எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து உன்னை எழுப்பி அசத்தலான்னு பார்த்தா கிடுத்துட்டிய. வக்கீல பாக்க போலியா? வக்கீல் பக்கீல்லாம் இல்ல, இன்னைக்கு லீவ். லீவா? எதுக்கு? மப்பு அதுக்குதான். சீ போங்க. அம்மா தாயே, எக்ஸ்பிரஸ் பஸ் ஆட்டம் உன்னா உங்க அப்பா மெட்ராஸுக்கு வந்துறாரு. இதுல ராத்திரி பகலும் பார்த்தா இப்படி பல்லு கூட விளக்காமா? இதுக்கெல்லாம் போய் பல்லு வளர்க்குவாங்க. கடை தெருவு போயிட்டு பி ரெடி. ஐயா பாருங்க, ஐயா பாருங்க, பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போறேன். யாரும் கைய கட்டாதீங்க ஐயா. ஐயா வித்த பாத்துக்கிட்டு இருக்கும்போது யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா வாயாலி மூக்காலி ரத்தமா கக்குவீங்க. ஐயா கக்குவீங்க. இல்ல 10ஆம் பஸ்ல நின்னுகிட்டு இருக்கிறாரு. ஒரு பையில என்ன இருக்கு? 10 ரூபா பணம் இருக்கு. உச்சி வெயில் மண்டைய புழக்குது. அவர் கையில என்ன கட்டி இருக்காரு? வாட்ச் கட்டி இருக்கார். மணி என்ன ஆகுது? மணி 1. ஐயா தோல்ல என்ன போட்டிருக்காரு? துண்டு போட்டிருக்கார். என்ன கலர் துண்டு? ப்ளூ கலர். பலே ஐயா கைய தட்டுங்க. ஐயா கைய தட்டுங்க. தைரியம் உள்ள ஆம்பளைங்க யாராவது ஒருத்தா நல்லா முன்னாடி வாங்க ஐயா. அவங்கள வச்சு நான் ஒரு ரித்த காட்ட போறேன். ஆகிட்டு இருக்கா. யார் அவரு? வருவாரா? மாப்பிள மாப்பிள ஐயோ ஐயோ அடியா மாப்பிள நில்லுங்க மாப்பிள. நான் மாப்பிள போறேன். என்னதான் புதுசா கல்யாணம் ஆனாலும் இப்படியா? ஐயோ என்னங்க மறுபடியும்? என்னக்கா பூஜை வெளியில கரடி மாதிரி வந்துட்டனா? எங்க உன் புருஷன் என்ன பார்த்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரா? மாமா மாமா அவரு எனக்காக மல்லிகைப்பூ அல்வாவும் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்காரு. ஓஹோ செட்டப்பா. அப்ப நீ எப்படி வந்த? அப்பாவும் கூட வரல? அப்பா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வா வா. ஜானு தோ வந்துட்டேப்பா. வாங்கப்பா வாங்க உள்ள வாங்க.
சின்ன மாப்பிள்ள வந்தாதான் இந்த வீட்டு வாசப்படி மிதிப்பேன் சத்தியம் பண்ணியிருக்க வரமாட்டேன். ஐயோ என்னப்பா அது வந்தது வராதுமா இப்படி குழப்பறீங்க? இந்த ஆளை வந்தா முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டான் தெரியுமில்ல. சின்ன மாப்பிளைக்காக ஒரு ரூமை ஒதுக்கி வை. நம்மளாம் ஒன்னா சேர்ந்துட்டோம், சொத்துக்காக சேர்த்து போராடுவோம். அப்பா அவருக்கும் ஒரு தம்பிக்கும் ஆகாது. தெரிஞ்சோ என்னைய கோச்சுக்கு வர அவர் தம்பி இங்க கூட்டு வராதீங்க. என்ன ஒரு கோச்சுக்கு வர சொல்றேன்? மாப்பிளைய கூப்பிடு, நான் பேசிக்கிறேன். அவரு அப்பா நான் சொல்றேன். எங்க சுமதி வக்கீல் வீட்டுக்கு போயிருக்காரு. வக்கீல் வீடு தானே, அதுக்கு போய் இவ்வளவு பயப்படுறிய? நான் வரேன். அப்பா சொல்லி வைமா. பஸ் ஸ்டாண்ட் தம்பி சார்பா சிங்கப்பூர் சம்பந்திக்கு நான் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போறேன். அப்புறம் பெரிய மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ள 2 வக்கீல் 2 கேஸ். மண்ட கொடுச்சல் தாங்காம சிங்கப்பூர் சம்பந்தி மொத்த சிங்கப்பூர் என் பேர்ல எழுதிற போறாரு பாரு. நீ எட்ரா ஆட்டாவை நான் பாத்துக்கிறேன். அவசரத்துல போனவன எடுத்துட்டான் பாரு நான் இல்லாம. அப்பா உன்னை இந்த ஜென்மத்தில் திருத்த முடியாது. நீ வாடி குளிச்சிட்டு சாப்பிடலாம். रूप तेरा मस्ताना प्यार मेरा दीवा. ஜனையும் எனக்காக குளிச்சு குளிச்சுட்டு ரெடியா இருக்கியா? மல்லிகை பூ வாங்கி வந்தேன். ஜனகி நீ அங்கனா இது யாரு? என்னங்க அது? ஓ மைதிலி. ஐயோ முதல்ல கீழ இருக்குங்க அவள. ஆமா இவ எப்போ வந்தா? நீங்க பூவும் அல்வாவும் வாங்க போயிருக்கிறப்பவே வந்துட்டோம். வந்துட்டோம்னா அப்பாவும் வந்திருக்காரு. அப்பா வந்திருக்காரா? அந்த சத்தம் என்னங்க? எங்க போயிருக்காரு அவரு? பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிருக்காரு. பஸ் ஸ்டாப். ஏய் என்னங்கடி விளையாடுறீங்க? எனக்கு தெரியாம இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. அவர் ஏன் பஸ் ஸ்டாப் போணும்? உங்க தம்பியை கூட்டிட்டு வர. தம்பி எல்லாம் இங்க வர மாட்டான். இருந்து எவ்வளவு நாள் ஆனாலும் உங்க தம்பியை கூட்டிட்டு வரத்தான் போறாரு. இனிமே ஏதாவது பேசணும்னா அப்பா கிட்டே பேசிக்கங்க. மணி என்ன? 10 மணி இருக்கும். ஐயோ போச்சு. இது அப்படி வக்கீல் வீட்டுக்கு போறேன். லீவ்னு சொன்னீங்க. லீவ் கேன்சல். வக்கீல் கடுதருல பார்த்தேன் வர சொன்னாரு, நான் போறேன். அப்ப மல்லிப்பூவும் அல்வாவும்? மல்லிகைப்பூ நீங்க 2 பேரும் வச்சுக்க, அல்வா அவங்க அப்பா எழுத்துனீங்க. அடடே என்னையா பெரிய மனுஷா நீ இங்க உட்கார்ந்திருக்க? தம்பி உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்க. 100 ஆயிடுச்சு உங்களுக்கு. 200 ஆயிசு சொல்லி அங்க 100 இங்க 100. அது அது நான் வர வழியில வேற ஒரு ஆள் 100 ஆயிசுன்னு சொன்னார். ஆமா என்ன விஷயம்? அது வந்து தம்பி இவர் சொல்றாரு நீயும் உங்க அண்ணனும். தெரியும்க்கா, என் அண்ணன் கூட நான் சேர்ந்து இருக்கணும். அதானே? எப்படி தம்பி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அதான் இந்த வேலு. இந்த பாருங்க, என் அண்ணன் கூட இந்த ஜென்மத்துல நான் சேர்ந்து இருக்க முடியாது. ஐயோ தம்பி 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 அண்ணனும் தம்பியும் பிரிஞ்சு இருக்கலாமா? யோ ஏன் வெறுப்பேத்துற? அதை பத்தி பேசாத சொன்னா திரும்ப பேசிட்டு இருக்க. இது பாரு, எங்க அப்பானும் நானும் ஒன்னா சேருவோம் முடிய, எங்க அண்ணன் கூட நான் சேரவே மாட்டேன். நீ போலாம். போறேன். நேரா சிங்கப்பூர் வீட்டுக்கு போய் உங்க அப்பாவை பார்த்து, ஏயா ஒரு புள்ள கூலிக்காரனா இருக்கான், இன்னொரு புள்ள கோர்ட்டு கேஸ் அலையிறான், ஏயா சாவும் போது எல்லாத்தையும் அள்ளிட்டா போற 6 அடி நீளம் தான் ஒரு மனுஷனுக்கு சொந்தம்னு போய் கேக்குறேன். ஐயோ மாமா நீங்க அங்க போனீங்க நாயை விட்டு கடிக்க வைப்பாரு. கடிக்கட்டுமே, கூச்சல் போட்டு பேசுறேன், நாய் மாதிரி குலைச்சு பேசுறேன், விட மாட்டேன் அந்த ஆளை. ஐயோ நில்லுங்க. இந்த பிடிங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுல தங்கணும். சரி நான் தங்குற போங்க. ஜானகி பாயசம் சீக்கிரம் செஞ்சு வை. ஏன் எதுக்குன்னு கேட்காத. சின்ன மாப்பிள்ள நம்மளோட தங்குறேன்னு சம்மதிச்சிட்டாரு. எப்படி? அதான் இந்த ஆளை வந்தாங்கிறது. யார் யாருக்கு என்ன பலவீனம்னு அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கல. முதல்ல முடியாதுன்னு சொல்லி எதிர்னாரு. சரி முடியாதா, உங்க அப்பா பார்க்க போறேன்னு சொன்னேன். பயந்துட்டாரு மனுஷன். அப்பா எவ்வளவு பயம் தெரியுமா? இது மாதிரி அடக்கமான புள்ளதான் நமக்கு தேவை. மைதிலி எங்க? மைதிலி 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 என்ன படிக்கிறியா? ஆமாப்பா. ரொம்ப படிச்சிராத. பஸ் ஸ்டாண்ட் தம்பி எவ்வளவு படிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கீழே படி. ஆமா பஸ் ஸ்டாண்ட் தம்பி ஓகே தானே? அப்பா அவசரப்படாதீங்க. இவன் அவரை பார்க்கவே இல்ல. ஏன் பார்க்கணும்னு பெரிய மாப்பிள்ளை அப்படியே உரிச்சு வச்சிருக்காரு. அவரை பார்த்தா இவரை பார்க்க வேணாம், இவரை பார்த்தா அவரை பார்க்க வேணாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தனித்தனியா இருந்திருங்க, இல்லன்னா குழப்பம் வந்துரும். ஏமா உனக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல? பெரியவங்க நீங்க பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு பரிபூர்ண. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு. நீ பாட்டுக்கு உளறிட்டு இருக்கிய. ஜானகி மாப்பிள்ள வர்றாரு, நீயே போய் சொல்லு. நீங்களே சொல்லுங்கப்பா. எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு. நாங்க தான் கூச்சப்படணும். கரெக்ட் தான். ஜானகி அடடே வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? என்ன விஷயம்? மாப்பிள்ள நம்ம பஸ் ஸ்டாண்ட் தம்பியை பார்த்தேன். உங்க பஸ் ஸ்டாண்ட் தம்பின்னு சொல்லுங்க. அவனோட சேர்த்து என்ன பேசாதீங்க. ரெட்டையா பிறந்துட்டு அண்ணன் தம்பிங்களை சண்டை போட்டா எப்படி? ஏன் எதிரில் அவனை பத்தி பேசாதீங்க. அட விஷயத்த கேளுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல தம்பியை பார்த்தேன். தம்பி ஏன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன சரின்னு ஒத்துக்கிட்டாரு. மாமா இது ஏன் வீடு, அவன் இங்க தங்கணும்னா நான் சம்மதிக்கணும். இல்ல நீங்க பெருந்தன்மையான மனுஷனாச்சு சம்மதிப்பீங்க நினைச்சு சொல்லிட்டேன். மாமா அவன் இங்க இருந்தா நான் இருக்க கூடாது, நான் இருந்தா அவன் இருக்க கூடாது. ஏங்க உங்க தம்பியே ஒத்துக்கிட்டாரு, நீங்க ஏங்க முரண்டு பிடிக்கிறீங்க?
ஐயோ ஜானகி, நீயும் ஏன் உன் அப்பா கூட சேர்ந்து உளற? இது பாரு, நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு வந்தானா புத்தி மாறி போய் என் கூட சண்டை போடுவான். அவன் இந்த வீட்டுல இருந்தா நான் இருக்க மாட்டேன். வேற வீட்டுக்கு போலாமா? ஐயோ தம்பி கோச்சுக்காதீங்க, விடுங்க. பிளாட்ஃபார்ம்ல அனாதையா இருக்கிறாருன்றதுக்காக சொன்னேன். அப்படி ஏதாவதுன்னா வேற வீடு பார்த்து தங்க வைங்க. ஆமா, அவன் மேல அப்படி என்ன ஒரு கரிசனம்? அட இப்ப கோபம் இருக்கிற உங்க அப்பா நாளைக்கு திடீர்னு மனசு மாட்டாரு வச்சுங்க, அவர் இங்க வந்து சம்மந்தி அது என்ன உங்க மாப்பிளை மட்டும் கவனிக்கிறீங்க? சின்ன பையன் அனாதையா விட்டுட்டீங்களா, கேட்க மாட்டாரா? சரி அதை விடுங்க கழுத. உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சுக்கிறேன் தம்பிய. உங்க இஷ்டம். சார் நான் வரேன். எங்க போறீங்க? பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சின்ன மாப்பிள்ளை விஷயத்த சொல்ல வேணாமா? மாமா, பஸ் ஸ்டாண்டுக்கு காலையில போலாம்ல? பஸ் ஸ்டாண்டுக்கும் வீட்டுக்கும் ஓடி ஓடி மூச்சு வாங்கும். ஜானகி வா. யாரா அவன்? கசுமாலா? தம்பி திட்டாதீங்க. இந்த சாவி கொடு. இப்போ வா. ஆள வந்தா சொல்ல காப்பாத்துவான். டாக்ஸி வாங்கி தரேன் சொல்ல வாங்கிட்டு வந்தேன். நீ முதல்ல வண்டி எடுங்க. ஆறு அடிக்கிறான். டேய் என்னடா ஆள் அடிக்கிற? எங்ககிட்ட இல்லையா ஆளு? இந்தாங்க பிடிங்க. என்னது? கார் சாவி. வண்டி எடுங்க. சரி உங்க வசதிக்கு பிளைனா ஓட்டலாம், ஆனா ரோட்ல ஓட்ட முடியாது, உங்களை பிடிச்சிருவான். முதல்ல உங்களை உள்ள பிடிச்சு போடுவான். இதை எடுங்க. எடுக்க யாருக்கு தெரியும்? நீங்க தான் எடுக்கணும். சரி வாங்க. இருங்க மாப்ள, எலுமிச்சம்பழம் வச்சிடுறேன். அம்மா. மாப்ள இப்ப ஏத்துக்க பழத்து மேல. ஜோ மாமா, முதல்ல நீங்க இப்படி வாங்க. எலுமிச்சம்பழத்துக்கு பதிலா உங்க மேல ஏத்த போறேன். யோ வண்டி அடியா. யோ இருயானா. வாங்க வாங்க. ஏத்துறா. பகவானே, சின்ன மாப்பிள நல்லா சம்பாதிக்கணும். எடுங்க தம்பி, பிளாட்டுக்கு போலாம். என்ன மாமா? சொல்லுங்க மாப்பிள, உங்க அண்ணன் அழுகுறாங்க. ஏன் அழுவுறீங்க? உங்க புருஷன் போன இடத்துல ஏதோ வேலை இருந்திருக்கும், அதான் லேட்டா இருக்கும், அதான் வந்திருக்க மாட்டாரு. நீங்க போங்க, வந்துருவாரு. இல்லைங்க, எவ்வளவு லேட் ஆனாலும் ராத்திரி வீட்டுக்கு வந்துருவாரு. இது வரைக்கும் இப்படி ஆனதே இல்ல. அது போன இடத்துல பார்ட்டி கிருத்தி வச்சு தண்ணி கிண்ணி கொஞ்சம் ஓவரா குடிச்சிருப்பாரு. அதனால அங்கேயே தூங்கி இருக்கலாம் இல்லையா? ஐயா அவர் குடிக்க மாட்டாருங்க. அட நான் என்ன பரம்பரை குடிகாரன் நான் சொன்னேன். போன இடத்துல வற்புறுத்தி இருப்பாங்க, அதான் குடிச்சிருப்பாரு அவுட்டு. தம்பி அவர் உங்கள மாதிரி இல்ல தெரியுமா? பாட்டில தண்ணி கொடுத்தா கூட குடிக்க மாட்டாரு. ஐயோ, இப்ப அதுவா முக்கியம்? அக்கா அழுதுட்டு இருக்கு. யாராவது போய் பெரிய மாமாவை தேடி கண்டுபிடிங்களே. எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க. அவர் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. இருங்க, நானும் கூட வரேன். ஐயோ நீங்க வேணாம். ஏன் வேணாம்? என் கூட தனியா வந்தா பாக்குறவங்க 4 பேர் என்ன நினைப்பாங்க? தனியா வந்தா தானே நானும் கூட வரேன். ஐயோ நீங்களா? நானும் வரேன். ஐயோ நீயா? ஆமா நாங்கெல்லாம் வந்தா தானே நீங்க வசதியா வண்டி ஓட்டலாம். 4 பக்கம் நாங்க தேடி பாப்போம். சரி வந்து தொலைங்க. என்னடி இது? மெட்ராஸ் பூரா தேடியாச்சு, இந்த மனுஷன் இன்னும் காணுமே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. பயப்படாதக்கா, கிடைச்சிருவாரு. அண்ணி நீங்க பயப்படாதீங்க, அண்ணனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். நீங்க 3 பேர் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் தனியா போனேன்னா சந்து கந்தெல்லாம் பூந்து அண்ணனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். உங்களை வேணா வீட்டுல இறக்கி விட்டுறானே. என்னங்க தம்பி எங்களை கைட்டி விடுறதுலயே இருக்கீங்களே. நாங்க மட்டும் வீட்டுல போய் நான் நிம்மதியாவா இருக்க போறோம்? பாவம் காண போட மாப்பிள்ள என்ன ஆனாரோ ஏதானாரோ, ஆக்சிடென்ட்ல கை கால் போச்சா என்னன்னு தெரியலையே. உன் ஊத்த வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அப்ப இப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போவோம், போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். சொல்லுங்க. என்ன கதையா சொல்லிட்டு இருக்க மாப்பிள்ளை? நேரத்துல இருந்து காண கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க. சரிங்க, கம்ப்ளைண்ட் ஒண்ணு எழுதி கொடுங்க. நாங்க சிட்டி பூரா இன்ஃபார்ம் பண்ணி தேடணும். ஆமா, அடையாளம் ஏதாவது போட்டோ வச்சிருக்கீங்களா? நெஞ்சிலேயே இருக்கிறாரு. இந்தாங்க. என்னையா கிண்டல் பண்றீங்களா? எதிரிலே ஆளை நிக்க வச்சுட்டு இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க? ஐயா சொல்லுங்க தம்பி. சார் அது என் அண்ணன் சார். நாங்க 2 பேரும் ரெட்டை. அனாவசியமா இவங்க பயப்படுறாங்க சார். அவர் வந்துருவார் சார். வந்துருவாருனா நீதான் ஒளிச்சு வச்சிருக்கியா? இல்ல. யோ முதல்ல நீ போய் வீட்டுல ஏரியா, அப்புறம் எங்க ஆளுங்க உன்னை உங்க அண்ணன் நினைச்சு இங்க இழுத்துட்டு வந்துட போறாங்க. சொல்லு நியாயம் தான். சரி, எனக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சா நான் வீட்டுக்கு கான்ஸ்டபிள் அனுப்புறேன். முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க. சரி கண்டுபிடிச்சிருவார். டிரைவர். என்ன இது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டே மாட்டிக்கினியா? சத்தம் போடாதயா. என்ன தம்பி? புரோக்கர் தம்பி என்ன சொல்றாரு? இல்ல ஒன் வேல மாட்டிட்டியான்னு கேக்குறாரு. இப்ப நீ அண்ணனா தம்பியா? புரோக்கர் சார், வக்கீல் வீட்டுக்கு போன என் புருஷனை இன்னும் காணல. நீங்க 4 இடத்துக்கு போறவரு, அவர் எங்கேயாவது பாத்தீங்களா? ஓ, அப்ப நீ தம்பிதான்.
உன் புருஷனை தானம்மா பார்த்தானே. எங்க வெளியூர் போயிருக்கேன்னு சொல்லிருப்பாரு. அந்த கேஸ செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு மாத்திட்டாங்களா, அங்க போயிருக்கேன். ஓ புரோக்கர் தம்பி, வயித்துல பாலை வாத்தீங்க. ஏமா செங்கல்பட்டு தான் போயிருக்காரு, ஏமா பயப்படுற? வந்துருவாரு தம்பி. அப்ப வாங்க வீட்டுல போய் பெரிய மாப்பிளைய பாத்துட்டு நானும் மைதிலையும் பிளாட்ல வந்து இறங்குறேன். என்னது இது? இவர் அங்க வந்தாருன்னா மாப்பிள்ளை தம்பி அங்க எப்படி வர முடியும்? ஏன் வெக்கப்படுவாரா? ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா முட்டிக்க மாட்டாங்களா? ஆமா ஆமா ஆமா, நாங்களே புறப்படுறோம். நான் வரேன் தம்பி. பாத்து இந்த சுடு சுடுதே வரப்பா. போமா ஆட்டோ. ஆட்டோ வருமாப்பா? எங்க சார் போனோம்? எங்க போணுமா? நீ யாரையா கேக்குறதுக்கு? நாங்க சொல்ல மாட்டோமா எடுத்த? யார பார்த்து கேக்குற எங்க போணும்னு? என்ன அப்பா என்ன பார்த்தா நான் இளிச்சவாய் மாதிரியே தெரியுது? இல்ல முட்டாள் மாதிரியே தெரியுது? ஆமா ஐயோ, காட்டி கொடுத்துறீங்க போல இருக்க. பெரிய மாப்பிள்ளை விட்டு போயா. இடத்த சொல்லுங்க. அட எனக்கு தெரியும், ரைட்ல எப்படி சொல்ற போயா. காசு கொடுத்து போயா. பெரிய பண்ணியா சின்ன பண்ணியா துட்டு விட்டு போயா. அட பாவி. இப்போ உன்னுடைய பிரச்சனையே உன் மாமனார் தானே. அவரை நான் ஊருக்கு போக வச்சுட்டா போக மாட்டாரு. போக வச்சிடுறேன். நீங்க சொன்னா சத்தியமா கேட்க மாட்டாரு. அப்பா நான் சொன்னா கேட்க மாட்டாரு, ஆனா உங்க அப்பா சொன்னா கேட்பாரு இல்லையா? அப்பாவா? எந்தப்பா? சிங்கப்பூர் அப்பா. அட புரியலைங்க. நாளைக்கு உங்க மாமனார சிங்கப்பூர் பங்களாவுக்கு கூட்டிட்டு வா, மீதியை நான் பாத்துக்கிறேன். பாத்துப்பா கழுவிப்பா. ஐயா ஐயா நில்லுங்க, யாரும் உள்ள போக கூடாது. ஏன்டா ஏன் உள்ள போக கூடாது? சிங்கமா இருக்கு. சிங்கமா இருந்தா பரவாயில்லைங்க, சிங்கப்பூர்ல இருக்குது. அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரும் உள்ள போக கூடாது. அப்பாயின்மெண்ட் அது அம்மாயின்மெண்ட் அது என்னடா கணக்குல நான் முதலாளி அதுலயும் பெரிய பண்ண நான் உள்ள போக கூடாது. என்ன தம்பி வயசாச்சே தவிர இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்களே, நாளைக்கு கல்யாணம் பண்ணா என்ன பண்ணுவீங்க? புரோக்கர் என்ன என்னய்யா தம்பிய பாக்கணும். அதெல்லாம் தம்பி எல்லாம் பார்க்க முடியாது, அவர் மூட்ல இல்ல. யோ கண்டாளெல்லாம் உள்ள விடாத நான் சொல்ல 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 நுழைஞ்சிட்டாருங்க. நுழைஞ்ச விழுது இல்ல. சொல்ல சொல்ல புரோக்கரே புரோக்கரே வண்டி எடுப்பா. புரோக்கர் சார் தம்பிய பாக்கணும். நீ வேற ஏயா கழுத்து இருக்கிற? தம்பியே மூட விட்டாயிட்டு உட்கார்ந்து இருக்காரு. பேனாவை தொலைச்சிட்டாரியா? பேனாவை தொலைச்சதுக்கு யாராவது மூட விட்டாவாங்களா? அது என்ன சாதாரண பேனாவா? அவர் அப்பா அவருக்கு ஆசையா வாங்கி கொடுத்த பேனா, தங்க பேனா. தங்கத்தால செஞ்ச பேனாவா? நிப்பு வைரம். வைரமா? அதுக்கு இங்கே போடணும். ஏன் அதுவா எழுதும்? இவரு காலேஜில் சேரும்போது அவன் அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. இவர் அதை தொலைச்சவன அவர் அப்பா அங்க மூட விட்டாயிட்டாரு. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிங்கப்பூர்ல ட்ரங்கால் வந்துகிட்டே இருக்கு. ஒரு ட்ரங்காலுக்கு 200 ரூபாய். இது வரைக்கும் 50 ட்ரங்கால் வந்திருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு நீங்களே கணக்கு போடுங்க. நல்ல நேரத்துல கணக்கு தெரியாது, தெளிவில்லாத போது கேக்குறீங்களா? எவ்வளவு சொல்லியா? கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஆகுங்க. ஒரு பேனாவுக்காக 10,000 ரூபாய் செலவு பண்றாரு. நீங்க 10 ரூபாய் கொடுத்து ஒரு புது பேனா வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. என்னையா புரோக்கர் பேனாவை தேடாம அங்க நின்னு பேசிட்டு இருக்க? தம்பி பேனாவை தேட தான் போய்கிட்டே இருக்கிறேன். அப்பாவுக்கும் பிள்ளைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் முடிக்க வேண்டியிருக்கு. நீ வேற நடுவுல ஏயா? தம்பி சிங்கப்பூர்ல இருந்து அப்பா மறுபடியும் போன் பண்ணுவாரு. போன் பண்ணுவாரா? பண்ணுவாரு. போன் வரும்ல? கண்டிப்பா வரும். வந்தா சமாளிச்சுக்கங்க. ஓகே ஓகே. டிரைவர் வண்டி எடுப்பா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கார் இன்னும் 2 நாள் தான் இருக்கும். தெரியும்பா. என் வீட்லயே 2 பெண் இருக்கு. நீங்க சொல்றது வேற பெண், நான் சொல்றது இந்த பெண். ஓ நீங்க இதை சொல்றீங்க, நான் அதை சொல்லிட்டேன் போல இருக்கு. ஏன் தம்பி அப்பாவோட பேர் என்ன? சொல்ல மாட்டேன். ஏ ஒரு மரியாதை தான். அடாடாடாடா, இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பார்க்க முடியாதுங்க. ஏயா நீ சொல்லி பேர் எடுத்துலாம் பாக்குறியா? நான் சொல்லிருக்க மாட்டேனா? ஏன் சொல்லிருக்க கூடாது? நீ போனி இம்சா போ. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளை நான் பார்த்ததே கிடையாது. அப்பா சிங்கப்பூர்ல என்ன இருக்காரு? ஒரு பேச்சுக்காக கேட்டேன். பணக்காரரா இருக்காரு. அது ஒண்ணு போதுமே, அது ஒண்ணு போதுமே. இல்ல சிங்கப்பூர்ல என்ன தொழில் பண்றாருன்னு கேட்டேன். என்ன தொழில் பண்ணலன்னு கேளுங்க. பொடி வச்சே பேசுறீங்க தம்பி. தும்மல் வர அளவுக்கு பொடி இருக்குது. ஏ அப்பா என்ன ஆட்டு ஆட்டுறீங்க? கால ஆட்டு காட்டு 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 காட்டுங்க. ஆட்டேங்கப்பா, அந்த ஆட்டை விட இந்த ஆட்டு தான் நியாயமா இருக்கு. இந்த வயசுல இந்த ஆட்டை ஆட்டுறீங்களே, ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட்டா அமோகமா இருக்கு. மீன் பார்த்து இந்தாங்க சிங்கப்பூர் சென்ட். என்ன வாசனை! இந்த தூக்குதே சிங்கப்பூர் தான். போட சென்ற நாரும் மணக்கும் இல்லை, போட சென்ற நாரும் மணக்கும். சிங்கப்பூர் கால். ஹலோ சிங்கப்பூர் காலா? இதுல சிங்கப்பூர் அப்பா பேசுறாங்க. யாரு உங்க பெரியப்பாவா? ஏன் அப்பாவை தான் சிங்கப்பூர் அப்பா சொல்றேன். வேலை எங்கன்னு கேட்டா வெளியே போயிருக்கான்னு சொல்லுங்க. ஹலோ இதுல சொல்லுங்க. ஹலோ நான் பெரிய பண்ண பேசுறேன். யோ என் பையன் தங்க கூப்பிடியா?
தங்கவேலு இதோ உங்களுக்கு வெளியே போயிருக்கேன்னு சொல்லுங்க. வெளியே போயிருக்கேன்னு சொல்ல சொன்னாருங்க. இல்ல நான் தான் வெளியே போயிருக்காரு. என்ன பேசுறது புரியல. பேனா கட்சிதா? பேனா வேணா கிடைக்கலன்னு சொல்லுங்க. கிடைக்கல. பேனா கிடைச்சிருச்சு. கிடைச்சதா? என்னது தொலையாத பேனாவே கிடைச்சதுங்கிறான். சரி தம்பி வந்து அவனை ஃபோன் பண்ண சொல்லு. ஆமா கல்யாண விஷயம் என்னாச்சு? எல்லாம் இடத்தால முடிஞ்ச மாதிரி தான். பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்குங்க. அவங்க அப்பா மாதிரி அழகா இருக்கும். எனக்கு பொண்ணு முக்கியம் இல்லையா? பொண்ணோட அப்பா என்னவா இருக்கான்? அவன் அந்தஸ்து என்ன? அவன் கௌரவம் என்ன? புரோக்கர் எங்கயா? அவர் பேனா தேடி போயிருக்காரு. ஜன்னை அது இப்பதான் பேனா கிடைச்சதுங்கிற அப்புறம் தேட போயிருக்காருங்கிற. ஆனா அவருக்கு கிடைக்கலங்க. உங்க பையனுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க ஒண்ணும் கஷ்டப்படாதீங்க. நீங்க வைங்க. 200 ரூபாய் செலவாகுது இல்ல. பேனை பத்தி ஏங்க போய் சொல்றீங்க? அட போங்க தம்பி. இல்லன்னா உங்களை திட்டுவாரு. ஒரு திட்டுக்கு 1000 ரூபாய் செலவா. அதான் அப்படி சொல்லிட்டேன். சரி பேனா பத்தி கேட்ட நான் என்ன சொல்றது? எல்லாம் சமாளிச்சுக்கலாம். நல்ல காரியத்துக்கு பொய் சொல்லலாம். நல்ல காரியமா? ஆமா 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னாங்க. நம்ம ஒண்ணு தானே சொல்லியிருக்கோம். இன்னும் 999 இருக்கு. என்ன கல்யாணம்? உனக்கு ஒண்ணும் புரியாது. இதை வந்துடுறேன். இழிச்சு வாய் மாப்பிள்ள. நமக்கு மேல போய் சொல்லுவார் போல் இருக்க. பையன் பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கான். நல்ல வசதி. ஹீரோ மாதிரி இருக்கான். நம்ம ஜானகிக்கு பொருத்தமா இருப்பான். கல்யாணத்தை முடிச்சிருவோமா? எதுக்கும் ஜானகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கையா? ஜானகி நான் சொன்ன மீறாது இல்ல. கழுத்தை நீட்டினா நீட்டும். அப்பா என்னடா நம்ம ஊருக்கு வந்திருக்காரே அவரு. அவர்னா எவரு? அதான்ப்பா அவரு சிங்கப்பூர்காரரு. சிங்கப்பூர்காரரா? உங்க ஆசைப்படி நல்ல வசதியா அந்தஸ்தோட இருக்காரு. பார்க்க லட்சணமாவும் இருக்காரு. அதான் சொல்லு. அதுக்கெல்லாம் மேல மனசு விட்டு வேற பழகியாச்சு. நீங்க சம்மதிப்பீங்கங்கிற தைரியத்துல தான் கேக்குறேன். ஐயோ கிழவி என்ன சின்ன குண்ட போடுறா? ஏமா பெரியவளுக்கே இன்னும் கல்யாணம் முடியல. உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அப்பா இல்ல நான் தான் அவர் மனசார விரும்புறேன். உங்ககிட்ட சொல்ல பயமா இருந்துச்சு. இவ்வளவு சொல்லிட்டேன்னு சொன்னேன். குழப்பிட்டா உன்ன. அப்பா எங்கப்பா கிளப்பிட்டீங்க? எங்க தட்ட மாத்ததான் எல்லாம் கிடக்கு. தம்பி பெரிய பண்ண பணத்தோட வருது. நம்ம நாடகத்தை நம்ம ஆரம்பிச்சிருவோம். இந்த பாருங்க நான் சொல்றத கேளுங்களேன். நீ சொல்றத என்னால கேட்க முடியாதுப்பா. உங்க அப்பா என்ன உனக்கு எதுக்கு செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணாரு? எதுக்கு? குறுக்க பேசாதப்பா. ஃப்ளோ போய்டும். உன்னை கவனிச்சுக்கிறதுக்காக தானே. நீ மாட்டு இஷ்டத்துக்கு ஊத்தி லவ் பண்ணா என்னால என்ன பண்ண முடியும்? நான் உடனடியா உங்க அப்பாவுக்கு சிங்கப்பூர் குற்றக்காரன். ஐயோ நான் சொல்றது கேளுங்க. என்ன வாங்க நீங்களே சொல்லுங்க. பெரிய மனுஷன் ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இவர மெட்ராஸ்க்கு எதுக்கு அனுப்பிச்சாரு வரப்பா? எதுக்கு? இங்க ஒரு ஃபேக்டரி கட்ட தானே. அத ஒழுங்கா கட்ட வேண்டியதானே. நடுவுல லவ் பண்ண வேண்டி கிடக்க லவ். அந்த பொண்ணு யாரு? அவளுடைய குலம் என்ன? அவளுடைய கோத்திரம் என்ன? அவளுடைய அந்தஸ்து என்ன? இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமா? இப்போ உங்க பொண்ணு இருக்கா. அவளே ஒரு ஒட்டாண்டிய லவ் பண்ணா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? அதான் இல்லையே. என் பொண்ணு கோடீஸ்வரன் பையனால லவ் பண்றா. உங்க பையன் என் பொண்ணு ஜானகி லவ் பண்றாரு. உங்க பொண்ணு? ஆமா. இவரா? ஆமா. ஐயா சத்து என்னது இவ்வளவு நீச்சமா சொல்றீங்க? இருங்க தம்பியை கேட்டு பார்க்கலாம். தம்பி நீங்களே சொல்லுங்க. நீங்க என் பொண்ணு ஜானகியை லவ் பண்றீங்கல்ல? என்னது? ஜானகி உங்க பொண்ணா? ஆமா. முக ஜாடையில தெரியல? இல்லையே. அவங்க அம்மா ஜாடை. அப்படியா? ஆமா. என்ன இது ஆளாளுக்கு இப்படியே சொல்றீங்க? இது ஒண்ணு எனக்கு சரியா தெரியல. நான் உடனடியா சிங்கப்பூருக்கு டக்கால் பண்றேன். இந்த தம்பி கண்ட சாதாரண பண்ண பொண்ணெல்லாம் லவ் பண்றாரு. புரோக்கர் தம்பி. என்ன புரோக்கர் தம்பி? புரோக்கர் தம்பியா? சரி அண்ணன். என்ன போய் சாதாரண பண்ணேன்னு சொல்லிட்டியே. நான் 100 ஏக்கர் சொந்தக்காரையா? என்னையா 100 ஏக்கர்? சிங்கப்பூர்ல அவருடைய பாத்ரூமே 100 ஏக்கர் தெரியுமா உனக்கு? அவசரத்துக்கு போக முடியாத. அத பத்தி என்னையா? அங்க ஃபேக்டரி வச்சிருக்காரு, டீ எஸ்டேட் வச்சிருக்காரு, சொந்தமா ஏன் இருக்கியா அவருக்கு? கொஞ்சம் இருங்க. இந்த பாருங்க 1000 தான் இவர் ஏழையா இருந்தாலும். ஐயோ ஏழையா இருந்தா பரவாயில்ல தம்பி. உங்க ஸ்டேட்டஸோட கம்பேர் பண்றச்சே இவர் பஞ்ச பரதேசி. அதெல்லாம் இருக்கட்டும். ஜானகியை விரும்பி தொலைச்சிட்டனே. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. எனக்கு எதுக்கு வீண் பண்ணலாம்? எனக்கு பயமா இருக்கு. உங்க அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணிடுறேன். தம்பி சரி ஏச்சு விட்டேன். பாருங்க தம்பி நல்ல விஷயத்தை சொல்லும்போது ஃபோன் பண்ணல. பாருங்க அம்பளம் வேண்டாம். ரொம்ப ஓவரா போகாதீங்க. உங்க ஒரு நல்ல முடிவு வாங்க. சரி. உங்க அந்தஸ்துக்கு உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டார். அப்பாவுக்கு சொல்லாம கல்யாணத்தை எப்படி பண்றது? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா என்ன சொல்றது? பிள்ளையோட அப்பா கல்யாணத்துக்கு வரணுமா? உன்னுடைய அப்பா நான் கல்யாணத்துக்கு வரலையா? சிம்பிளா கோயில்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்ட சரியா போயிட்டு விட்டுருவாரு. இல்லன்னா நான் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். இதுக்கு மேல கேவலமா போக முடியுமா? அப்ப என்ன இந்த விஷயத்தையே அப்பாட்ட இருந்து மறைச்சலாங்கிறீங்களா? நல்ல விஷயத்துக்கு எவ்வளவு வேணாலும் போய் சொல்லலாம். வாய்மை எனப்படுவது யாதெனில் மற்றெல்லாம் பஸ்ல படிச்சுக்கீங்க. தட்ட கொண்டா கணக்கு. அம்பளம் கிடிக்கிடா. டிகி கல்யாணம் ஓகே மாமா? ஐயோ முதலாளி கல்யாணத்துக்கு முன்னாலேயே போயிட்டீங்களா?
சந்தோஷத்துல சாஞ்சா காரியத்தை முடிச்சிருவிய உன்னெல்லாம் என்ன அறுவாளால வெட்டிடுவீங்க அவசகுணமா பேசாதடா மிதிப்பேன் சிங்கு மாப்பிள உள்ள வரலாமா? வாங்க 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 என்ன நீங்க உள்ள வரலாம்னு கேட்டுட்டு நீங்க தான் வரணும் போணும் இது உங்க வீடு தானே என்ன அம்மா உங்களே அடிச்சிட்டு இருக்கீங்க? அது சும்மா தாய் பாசம் அன்பா பேசிட்டோம் நான் எதுக்கு வந்தேன்னா வர 10ஆம் தேதி கல்யாணம் வச்சுக்கலாமான்னு கேட்கத்தான் வந்தேன். என்ன பார்த்து நாளைக்கே வச்சுங்க நாளைக்கு தாங்க 10. ஐயோ, ஐயோ, ஒரு பேச்சுக்காக சொன்னேன் அப்போ வர 16ஆம் தேதி வச்சுக்கலாமா? ஒரே வாரத்திலயா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பொண்ணு கழுத்து நீட்டினா பையன் படக்குன்னு தாலியை கட்டிடுவான். டேய் அத பத்தி கேளுடா. அம்மா என்ன சொல்லுது? அது ஒண்ணும் இல்ல கல்யாணத்துக்கு நகை வாங்க போறியே மெட்ராஸ் தானே போற அப்படியே தம்பி வீட சுத்தி பார்த்துட்டு வா ஏன்னு சொல்லுது பாக்கலாம்ல தம்பி ஓகே ஓகே என்ன வீடா நாட் ஓகே அம்பளவனா அது உங்களுக்கு ஒரு வீடு பார்க்கணும் அவ்வளவுதானே. ஒரு வீடா அது தம்பியோட வீடுகள்ல ஒரு வீடு பார்க்கணும் அவ்வளவுதானே. அப்படிதான் நினைக்கிறேன் என்னைக்கு வரீங்க? எப்ப வேணாலும் வந்துடுறேன் அது எப்போ வேணா வரணும், அது டேஞ்சர். நீங்க இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு நாங்க ரெடியா இருப்போம். அது நாளைக்கு 10 16 கல்யாணம் 11ஆம் தேதி வந்துடுறேன் 11ஆம் தேதி ஓகே. சாப்பிட்டு போங்க நாங்க வீட ரெடி பண்ணணுங்க. போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க டாடா பாரு பணக்கார வீட்டு புள்ள கையாட்டும் போது கூட டாடா பிர்லான் தான் ஆட்டுறாரு நல்லா ஆட்டுவா எங்க